ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச பீட்சா தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம பீட்சா செஞ்சுருக்கோம். அதில் நான் ஈஸ்ட்டு சேர்த்து செஞ்சுருப்பேன். இப்போ நான் ஈஸ்ட்டு சேர்க்காத ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப்பு போல் மைதா மாவு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்கும்போது நல்லா சூப்பராக வரும் பீட்சா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துருவோம். கையாலே நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லா மாவுலையுமே இந்த உப்பு, இந்த பேக்கிங் பவுடர்லாம் சேர்ந்து வர மாதிரி கையில் கலந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா லூஸான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. பரோட்டாக்கெல்லாம் பிசைவோம்ல, அதை விடவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மாவு கையில் ஒட்டும். நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் கூட மாவு கையில் ஒட்டும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பீட்சா செய்ய கரெக்டாக இருக்கும். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே இந்த மாதிரி சிலிக்கான் ஷீட்டு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஒரு நமக்கு பீட்சாலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையாலேயும் நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுப்போம். நமக்கு சரியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாகவும் வந்துடும். இப்போது நமக்கு மாவு கரெக்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. மாவு இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு அப்படியே இழுத்தா கட் ஆகாமல் அப்படியே நேராக வரணும். இப்போ நமக்கு மாவு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டேன். இது குட்டி குட்டியாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இப்போ நம்ம பன்னீர் பீட்சா தான் செய்ய போகிறோம். நீல வாக்கில் கட் பண்ண ஒரு குடமிளகாய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை பொரித்து எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துருவோம். இப்போ இது மசாலாவுக்கு நம்ம பீட்சா மேலெலாம் சேர்ப்போம் இல்லையா, பீட்சா சீசனிங், அதுதான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போல் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா ஒட்டி பிடிச்சிக்கும். பீட்சாவில் சேர்த்து சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பன்னீர்லாம் நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம ரெடி பண்ண மாவை நான் 3 பாகமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாகம் மாவை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு கையாலே இந்த மாதிரி நம்ம தடவி விட்டோம்னா சூப்பராக அப்படியே பீட்சா ஷேப்புக்கு நமக்கு ரெடி ஆகிடும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மொத்தத்துக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களை இந்த மாதிரி விரலாலே அழுத்தம் கொடுத்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம மசாலா வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்தோம்னா அப்படியே குழி மாதிரி வந்துடும். நமக்கு மசாலா சேர்க்கும் போது வெளியில் போகாமல் இருக்கும். இப்போது நல்லா வெந்து வரதுக்காக இந்த மாதிரி நூடுல்ஸ் ஸ்பூனை வச்சு நான் கொஞ்சம் குத்தி விடுறேன். நீங்கள் ஒரு குச்சி இருந்தாலும் அதில் குத்தி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் அதே பேனை தான் எடுத்திருக்கேன். சும்மா கழுவிட்டு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தை இந்த ஃபஸ்ட்டு சூடு பண்ணிப்போம். அடுப்பு நான் இன்னும் பற்ற வைக்கவே இல்லை. இப்போ தான் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். வேகமாக வைக்கவே கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ரொம்பலாம் செவந்துடக்கூடாது. கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்சா மசாலா இருக்குது இல்லையா, பீட்சா சாஸ், அதுதான் நான் சேர்க்குறேன். இதை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். இருந்தாலும் ஈஸியாக இருக்கும், கடையில் வாங்கிக்கலாம். பீட்சா சாஸை சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுப்போம்.
தடவினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம். குடமிளகா அதையும் சேர்த்து தூவிக்கலாம். தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் குடமிளகா கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லோ கலரில் இருக்குது, ரெட் கலர்லலாம் இருக்குது, எந்த கலர் கிடைச்சாலுமே சேர்க்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் துண்டுகளையும் கொஞ்சம் போல் மேலே சேர்த்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்க்கும்போது தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்லா தாராளமாக சீஸை துருவி போட்டுக்கலாம். நான் திருவின சீஸாக தான் வாங்கியிருக்கேன், மொசரல்லா சீஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே தாராளமாக சீஸை போட்டுட்டு மேலே கொஞ்சமாக பீட்சா சீசனிங் சேர்த்துப்போம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு சிம்மில் தான் வச்சுக்கணும். மூடி போட்டு விட்டுருவோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே டைம் எடுத்துச்சுன்னா அடியில் இருக்க அந்த பீட்சா மாவு வந்து அப்படியே நல்லா மொறுமொறுன்னு ஆயிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நமக்கு சாஃப்டாக கரெக்டாக வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்கு, அடியிலையும் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து பீட்சா இது மாதிரி ரெடி பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேர்த்த மாதிரி சேருங்க. பாருங்கள், பீட்சாவை நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கான ரொம்ப டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எப்படி போது பாருங்கள், அப்படியே சீஸ் இழுத்துக்கிட்டு ஒரிஜினலாக நம்ம கடைகளில் வாங்குகிற பீட்சா மாதிரியே இருந்துச்சு. அதுலேயும் இந்த பன்னீர் துண்டுகளை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. காசை கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்காக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.